பணியில் மேல் நோக்கி வளர்தல் என்பது ஒரு சிறப்பான செயலாக இருக்கும். ஏனென்றால் ஒவ்வொருவரும் ஒவ்வொரு நிலையில் மேல் நோக்கி வளர்வார்கள். சிலருக்கு திடீரென்று ஒரு 2 அடுக்கு 3 அடுக்கு உயர்வு வருவதற்கு வாய்ப்பு இருக்கலாம். ஆனால் பொதுவாக 1 அடுக்கு உத்தரவாதம். அதில் ஒவ்வொன்றாக ஏறும் பொழுது சில விஷயங்களை நாம் மனதில் கொள்ளுவது நமக்கும் நல்லது, நம்மோடு பணிபுரிபவர்களுக்கும் நல்லது. எப்பொழுதுமே பணியில் மேல் நோக்கி வளர்தல் மற்றவர்களை புகழ்ந்து பெறுவதல்ல என்று சொன்னேன். ஆனால் நம்முடைய செயல்முறைகள் நேர்மறை எண்ணங்களை பொறுத்துத்தான் அமையும். நாம் செய்யக்கூடிய செயல்கள் அந்த நேர்மறை எண்ணங்களை கொண்டு இருந்தால் படிகளில் தடதடதடவென்று ஏறிவிடலாம். இல்லையே, ஏறிவிட்டு ஐயோ இன்னும் வரவில்லையே என்று உட்கார்ந்து கொண்டிருக்க வேண்டியதுதான். வளர்ச்சி என்பது தொடர்ந்த பணிப்பயணம், பங்களிப்பு மற்றும் நம்பிக்கை என்ற இந்த மூலக்கூறுகளால் அடைவதே ஆகும். பொறுப்பு ஏற்றுக்கொள்ளுதல், செய்யும் பணிகளை ஈடுபாட்டுடன் அல்லது ஈடுபாடு ஏற்படுத்தி கொண்டு செய்தல் ஆகியன மிக 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 முக்கியமான காரணிகளாக பார்க்கப்படுகின்றன. வெற்றி வாகை சூடுவதற்கு இவைதான் அடித்தள காரணிகள். எந்த பணியிலும் முடிவு அல்லது எல்லாம் அறிந்தது என்ற எண்ணம் வரவே கூடாது. முழுதும் அறிந்து விட்டால் அதன் பிறகு அறிவதற்கு என்ன இருக்கிறது? விட்டுவிட வேண்டியதுதான். தொடர்ச்சியான இடைவிடாத பயிற்சியும் கற்றலும் நிச்சயம் முன்னிறுத்தும். இதை சொல்லும் பொழுது தொடர்ச்சியான ஒரு செயலை செய்யும் பொழுது திரும்ப திரும்ப அதை மேம்படுத்தி செய்யும் பொழுது நாம் அதை நல்ல முறையில் செய்து முடிக்கிறோம். அதனுடைய விளைவுகள் நிறுவனத்திலும் தெரியும், பங்களிப்பிலும் தெரியும். நீங்கள் பார்க்கப்படுவது முக்கியமல்ல, ஆனால் மற்றவர்கள் நம்பிக்கையோடு நீங்கள் இணைத்து பார்க்கும் பொழுது நீங்கள் எங்கோ சென்று விடுவீர்கள். ஆனால் உங்கள் பற்றிய மற்றவர் எண்ணம் வேறு வகையாக கூட இருக்கலாம். இருந்தால் அதை நீங்கள் பார்த்து மாற்றிக்கொள்ளுவது, அதாவது கரெக்ஷன் என்று சொல்லுவார்கள் அல்லவா, நேர்படுத்துதல், சரி செய்து கொள்ளலாம். மற்றவர்கள் சொல்லுக்கும் அல்ல, அவர்கள் செயல்களுக்கும் நீங்கள் தோள் கொடுத்தல் மிகவும் சிறப்பு. மற்றவர்களிடம் கேட்டு அறிந்து வளர்தல் மற்றவர் நம்பிக்கையையும் வளர்க்கும், உங்கள் நம்பிக்கையும் வளர்க்கும். அதுதான் வளர்ச்சி. கடின உழைப்பு மட்டுமே கண்டுகொள்ளப்படுவதில்லை. தலைமை உங்களை தயார் நிலையை தெரிந்து கொண்டு